T20 இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியாவுக்கு இடமில்லை. கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடின T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயம் காரணமாக உலகக்கோப்பை தொடரிலிருந்து பாதியில் விலகிய ஹர்திக் பாண்டியா தற்போது IPL தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக விளையாடி வருகிறார். இதற்கு முன்பு குஜராத் டைட்டன்ஸ் அணியில் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டு வந்த ஹர்திக் பாண்டியா மீது மும்பை அணி நிர்வாகமும் மும்பை ரசிகர்களும் பெரும் நம்பிக்கை வைத்திருந்தனர். ஆனால் ஹர்திக் பாண்டியா பேட்டிங், பவுலிங் இரண்டிலும் படுமோசமாக விளையாடி மும்பை ரசிகர்களை ஏமாற்றிவிட்டார். அதிலும் நடப்பாண்டு IPL சீசனில் மோசமான பவுலிங்கிற்கான மேடையில் ஹர்திக் பாண்டியா தான் 2வது இடத்தில் உள்ளார். அந்த அளவிற்கு ஹர்திக் பாண்டியாவின் பர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சீசனில் ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவருக்கு 12 ரன்கள் விட்டுக் கொடுப்பதும் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் 50 ஓவர் உலகக்கோப்பைக்கு பின் நேரடியாக T20 உலகக்கோப்பைக்கு ஹர்திக் பாண்டியாவை தேர்வு செய்தது திருப்திகரமானதாக இல்லை என்று பலரும் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான் கூறுகையில், இனியும் இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஏனெனில் இதுவரை இந்திய அணி எந்த ICC கோப்பையையும் வென்றதில்லை. மேலும் நக்ஷத்ர ஆல்-ரவுண்டர் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் ஹர்திக் பாண்டியா இதுவரை சர்வதேச கிரிக்கெட்டில் எந்த இம்பாக்டையும் கொடுக்கவில்லை. IPL தொடரின் ஆட்டத்தையும் சர்வதேச கிரிக்கெட் தொடரின் ஆட்டத்தையும் நாம் குழப்பிக் கொள்கிறோம். இரண்டும் முற்றிலும் மாறுபட்டவை. முக்கியமாக இந்தியாவில் இடம்பெற வேண்டும் என்றால் ஹர்திக் பாண்டியா முதலில் ஓராண்டாவது தொடர்ந்து இந்திய அணிக்காக விளையாடி இருக்க வேண்டும். இந்திய அணியில் தேர்வு செய்வதற்கு இதுவே மிகவும் முக்கியம். ஆகவே தனிநபர்களுக்கோ அல்லது கிரிக்கெட் வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். இவ்வாறு செய்தால் நிச்சயம் இந்திய அணியால் ICC கோப்பையை வெல்ல முடியும். ஆஸ்திரேலியா அணி அடுத்து ICC கோப்பையை ஜெயிக்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் கிரிக்கெட் ஒரு குழு விளையாட்டு என்பதை புரிந்து கொண்டு விளையாடுகிறார்கள். அந்த புரிதல் இந்திய அணி நிர்வாகத்திடம் இல்லை என்றால் ICC கோப்பையை வெல்வது கடினம் என்று இர்ஃபான் வெளிப்படையாக அவரது கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சமீபத்திய போட்டிகளில் ஹர்திக் பாண்டியா பேட்டிங், பவுலிங் இரண்டிலுமே தடுமாறி வருகிறார். நடப்பு IPL தொடரில் ஹர்திக் பாண்டியாவின் ஆட்டம் திருப்திகரமாக இல்லை என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் இந்திய அணியின் தேர்வு குழுவும் இது குறித்து ஹர்திக் பாண்டியாவிடம் கவலை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்றாக சிவம் துபேவை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக பலரும் கூறுகின்றனர். அவ்வளவு ஏன், ரவி சாஸ்திரி கூட சிவம் துபேவின் பங்கு இந்திய அணிக்கு தேவைப்படுவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அதே சமயம் தற்போது பேட்டிங்கில் கலக்கிக் கொண்டிருக்கும் சிவம் துபேவுக்கு பவுலிங்கில் அவரது திறமையை காட்ட சென்னை அணி அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ரவி சாஸ்திரி வலியுறுத்தியுள்ளார். உங்கள் தின சேவல்